ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் துணையில் வானதி நான் சமையல் செய்வேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி சொல்கிறாரு, வேண்டாம் நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம், பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. வேண்டாம் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னென்ன வேணும்ன்ட்டு லிஸ்ட்டு எழுதி கொடுக்குறாங்க. பாண்டி போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உள்ளே போயிட்டு அவங்க சமையல் செய்கிறாங்க. சமையல் தொடங்குறாங்க செய்கிறதுக்கு. அரிசி ஊற வை அப்படின்னா, அரிசி ஊற வச்சோன்னே அதை கழுவலையா அப்படின்னா, கழுவணும், அரிசி கழுவணுமா அப்படின்றாங்க வானதி. ஐயோ இதே இப்படி இருக்கே, சமையல் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணின்னு, நீங்கள்லாம் வெளியே போங்க, நான் தான் சமைப்பேன், எல்லாமே நானே கட் பண்ணிவிட்டு நானே தான் எல்லாமே சமையல் செய்வேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நல்லா செய்வா பழகுதுன்னு பண்ணல ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி 12 மணிக்கு உள்ளே போனவங்க சமைச்சிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நடேசனுக்கு பசி எடுத்துக்குது. உடனே அவர் உள்ளே கேட்குறாரு, என்னம்மா சமையல் ஆயிடுச்சாம்மா அப்படின்வார். அவங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கே இப்போ கை காலெலாம் உதிருது, நான் கிளம்புறேம்மா, நான் போய் சூப்பராக மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பார். அவர் கிளம்புனது போனதை பார்த்துட்டே இருப்பார் பல்லவன். அவருக்கு பசி பாவம். திரும்பி இப்போ நடேசன் போனதே பார்த்து, அங்கே எங்கடா பார்க்குற, உக்காடுறா, எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும், உக்காடுறா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாண்டி. எல்லாமே நான் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறேன், வெளியில் போய் சாப்பிட்றியா, உட்கார அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லம் பாவம் அப்படியே உட்காந்துருவார். இங்கே பார்த்தீங்கன்னா பீகாருக்கு கிளம்பி போனாங்க இல்லையா, ஃப்ளைட்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி அங்கேருந்து டாக்ஸியில் போகிறாங்க. டாக்ஸியில் அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. ஐயோ இது என்ன சின்ன கிராமம்னு சொன்னாங்க, இது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு சேரன் சொல்லுவார். சரின்ட்டு அங்கே போயிட்டே இருப்பாங்க. வழியில் ஒரு 2-3 பேரை நிறுத்தி கேட்பாங்க. அவங்களுக்கும் எதுவும் தெரியல. நீ அனிஷ் ஃபோன் பண்ணு அப்படின்வாங்க. சேரன் உடனே ஃபோன் எடுத்து அனிஷ் ஃபோன் பண்ணுவார். அனிஷ் ரிங்கு போகும், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டார். சரின்ட்டு சந்தாக்கு ட்ரை பண்ணுவாங்க. சந்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திருப்பி கார் விட்டு இறங்குவாங்க. இறங்கிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட விசாரிப்பாங்க. அந்த ஃபோட்டோ காமிச்சு யாருக்குமே எதுவுமே தெரியல. சரின்ட்டு திரும்பி காரில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பல்லவனுக்கு பசி. சரின்ட்டு என்ன பண்ணுவார், தண்ணி குடிச்சிட்டு ஒரு தக்காளி பழத்தை எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடுவார். என்னடா தக்காளி சாப்பிட்றேன்னு, பசிக்குதுன்னு அப்படின்வாங்க. உனக்கு வேணுமாண்ணா, எனக்கு வேணாடா அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே வானதி வருவாங்க. வானதி சாப்பாடு ரெடி சாப்பிட்லாம் அப்படின்னா அவங்க உட்காருவாங்க. போங்க போய் முதல்ல கையை கழுவுங்க அப்படின்வாங்க. சரி அப்படின்ட்டு போய் கையை கழுவின்னு உட்காருவாங்க. பார்த்திங்கன்னா அங்கே சிக்கன் பிரியாணி எடுத்து தட்டில் போடுவாங்க. பார்த்தா குழஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் தான் குழஞ்சிடுச்சு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க வானதி. அப்புறம் பார்த்தா குழம்புனா, என்னங்க குழம்பு இவ்வளோ செவப்பாக இருக்குது அப்படின்னு. அது சிக்கன் குழம்பு, ஆனால் பார்க்குறதா கலர் எப்படி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இந்த பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க. சரின்ட்டு அப்போ நடேசன் வெளியே பிரியாணி சாப்பிட்டு வருவார். என்னதுமா இது கடாயில் அப்படின்வார். சிக்கன் கிரேவி, அதே நம்ம இவ்வளோ செவன்னு இருக்குது அப்படின்வாங்க. அது அப்படி தான் கலர் தான் அப்படி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க வானதி. என்னவோ சாப்பிடுங்க உட்காருங்க, நான் இப்போ தான் மூக்கு பிடிக்க சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துக்கிறேன், அதுவும் மட்டன் பிரியாணி, எனக்கு என்ன வேலைம்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு, நான் வேணா நீங்கள் சாப்பிட்றத நான் பார்க்குறேன் வேடிக்கை அப்படின்ட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். சாப்பிடுங்கடா அப்படின்வாங்க. அவனுக்கு முழிச்சிட்டே 2 பேரும் சாப்பிடுவாங்க. சிக்கன் கிரேவி ஊற்றுவாங்க. அது பார்த்திங்கன்னா செம்ம காரம். எப்படி இருக்குதுன்னா, காரத்துக்குள்ளே தான் சிக்கன் கிரேவி இருக்குது அப்படின்வார். அண்ணே மரியாதையாக எனக்கு நைட்டுக்கு வெளியில் வாங்கி கொடுத்து, நம்ம சாப்பிட்டு போட்டோண்டா வீட்டுக்கு, நம்ம வெளியில் போய் சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றோண்டா, நம்ம சூப்பர்னே மருதலே நேற்று போய் வெளியில் வாங்கி கொடுனே அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவார். சரிடா அப்படின்வாங்க. சரி நீயும் சாப்பிடுவானதி அப்படின்ட்டு பாண்டி சொல்லுவார். நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்களும் தட்டில் போட்டு வாயில் வைப்பாங்க. பார்த்தா கொஞ்சம் காரம், தயிர் ஊற்றிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு தயிர் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. பல்லவன் நீங்கள் சோறு போடுங்கன்ட்டு சாதா சோறு தயிர் ஊற்றி அந்த தயிர் சோறு தான் சாப்பிடுவார். அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சுருப்பாங்க, அந்த முட்டையும் தருவார். இப்படியே இவங்க இங்கே சாப்பிட்னு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீகாரில் இவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அட்ரஸ் தெரியாமல் அவங்க பாட்டுன்னு தேடிட்டே இருக்காங்க. இவங்க தேடி அவங்கள கண்டுபிடிப்பாங்களா என்னானே தெரியல. வழியில் வரவங்களாம் காரை நிறுத்தி எதிர்க்கு வரவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே போகிறாங்க.
அவங்களுக்கும் எதுவும் தெரியல. சரின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இது என்ன உள்ளே போயினே இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அட்ரஸ் மட்டும் வரலையே, பாரு யாருக்குமே இங்கே யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போவாங்க. அப்போது சேரன் வந்து அப்படியே நினைப்பார், கல்யாண மேடையில் வந்து சந்தா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தது இவர் பார்த்தது. சந்தா வந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு உலாத்திட்டே சேரனை பற்றி நினைப்பாங்க, சேரன் வந்து சந்தாவை பற்றி நினைப்பாங்க. 2 பேரையும் நினைக்கிறதையும் மாற்றி மாற்றி காமிப்பாங்க. இதோட தாங்க இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.